என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜா சார் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி நான் இந்த வீடியோ நம்ம கிளியராக பேச போகிறோம். ஸோ மறக்காம இன்னொரு வீடியோ கடைசி இருப்பாங்க, நாங்கள் வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜா நிறைய இப்போ ரீசெண்டாக நிறைய படங்களுக்கு காப்பிரைட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டே இருக்காரு. அது ஏன் எதனால அப்படின்றது தெரியல. பட் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவர் பணத்தாசை கொடுத்தாரு இருக்காரு. என்னன்னா எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டராகவே இருந்தாலும் இவரால் இப்போ வரையுமே அவார்டு கூட வாங்க முடியாது. நம்ம ஏஆர் ரஹ்மான் வாங்கின மாதிரி இவர் ஒரு அவார்டு கூட வாங்கினதில்லை. பட் இவர் ஏன் இப்போலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி எல்லா ஃபேன்ஸுமே ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கூலி படத்தில் அந்த டிஸ்கோ சாங்ஸ் கூட காப்பிரைட் கேட்டிருந்தாரு. 11 கோடி கேட்டிருந்தாரு. நம்ம குப்பேடகி அஜய் சார் குப்பேடகி படத்தில் இது கேட்டிருந்தாரு. அந்த படத்துக்குமே ஒரு 15 கோடி கேட்டிருந்தாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம குப்பேடகியில் 15 கோடி கேட்டதுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அப்படி இப்படின்னு பேசி அது 14 கோடிக்கு முடிச்சிருக்கிறதா தகவலாக இருந்துச்சு. இந்த படத்துலையுமே வேறு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு கன்வின்ஸ் பண்ணி முடிச்சு விட்டாங்க. டிஸ்கோ சாமிக்கு அப்படின்றது தகவல் வெளியே இருக்குது. ஸோ அடுத்த படத்துக்கு இந்த மிஸ்டர் மிஸ்ஸஸ் அப்படின்ற ஒரு படத்துக்கு கூட காப்பிரைட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அது கூட இன்டர்நெட்டில் வைரலாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இளையராஜா சார் ஏன் இப்படி பண்ணுறாரு? ஸோ நிறைய பேருக்கு அவரோட பாட்டுங்க ரொம்ப பிடிக்கும். பெரிய லெஜண்ட் அப்படின்ற ஒரு சார் இவர் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நம்ம தேவா சார், வைரமுத்து சார் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சாங்ஸ் எல்லாமே நிறைய இடத்துல நம்ம கேட்டுன்னு இருக்கும். ஸோ பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது இல்லை. பட் அவங்க சாங்ஸ் எல்லாமே இனிமேல் நல்லா தான் இருக்கும். அண்ட் அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இல்லைனாலும் எங்கள் பாட்டு மட்டும் நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ அதனால் அவங்களாம் காப்பிரைட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தரதே இல்லை. பட் இவர் மட்டும் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இது மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பா.